வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்னா சிக்கன் வடை தான் பார்க்க போகிறோம். நான் இப்போது 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா போன்லெஸ் சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணி இதே மாதிரி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு ஒரு 4 பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்துடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சிக்கன் வடைக்கு தேவையான 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி, வேக வச்ச உருளைக்கிழங்கு. வேக வச்ச சிக்கனை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வச்ச பச்சை மிளகாவை ஒரு 6 இன்ச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆச்சு. இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ 2 முட்டை உடைச்சி வச்சிருக்கேன். இதில் நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து கையில் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வடை சைஸுக்கு வடை அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதை முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸில் போட்டு நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வடையை நம்ம தட்டி வச்சாச்சு. ஸோ 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாம். அதில் 1 ஹவர் வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.